எண்ணிக்கை அதிகாரம் 1. இஸ்ரேலில் முதல் கணக்கெடுப்பு. இஸ்ரேல் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார். அவர் கூறியது: இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள ஆண்கள் அனைவரையும், அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள். இஸ்ரேலில் 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான். அவன் தன் மூதாதையரின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்கள் ஆவன: ரூபன் குலத்திலிருந்து எலிச்சூர், இவன் செதேயூர் மகன். சிமியோன் குலத்திலிருந்து செலுமியேல், இவன் சுரிசத்தாய் மகன். யூதா குலத்திலிருந்து நகுசோன், இவன் அம்மினதாவின் மகன். இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல், இவன் சூவார் மகன். செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு, இவன் கேலான் மகன். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் குலத்திலிருந்து எலிசாமா, இவன் அம்பிகூதின் மகன். மனாசே குலத்திலிருந்து கமாலியேல், இவன் பெதாசூரின் மகன். பென்யமின் குலத்திலிருந்து அபிதான், இவன் கிதையோனியின் மகன். தான் குலத்திலிருந்து அகிசேயர், இவன் அம்மிசதாயின் மகன். ஆசேர் குலத்திலிருந்து பகியேல், இவன் ஒக்ரானின் மகன். காத்து குலத்திலிருந்து எல்யாசாபு, இவன் தெகுவேலின் மகன். நப்தலி குலத்திலிருந்து அகிரா, இவன் ஏனானின் மகன். மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலின் 1000 தலைவர்களுள் ஆவார். பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். 2ஆம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர். அவர்கள் தங்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்ததும் இதுவே. அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார். இஸ்ரேலின் தலைப்பேரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர்கள் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள். ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 46,500 பேர். சிமியோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்களின் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள். சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 59,300 பேர். காத்து மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் 45,650 பேர். யூதா மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் 74,600 பேர். இசக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் இசக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் 54,400 பேர். செபுலோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 57,400 பேர். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும்
போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் எப்ராயிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். மனாசே மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் மனாசே குலத்தில் எண்ணப்பட்டோர் 30,200 பேர். பென்யமீன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் பென்யமீன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 35,400 பேர். தான் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் 60,700 பேர். ஆசேர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் 41,500 பேர். நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் 53,400 பேர். மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் 12 துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. ஆக மொத்தம் இஸ்ரேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் 6,03,550 பேர். ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரேல் மக்களுக்குள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம். லேவியரை உடன்படிக்கை கூடாரம், அதன் பணி பொருட்கள், அதற்கு சொந்தமான அனைத்து பொருட்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து. அவர்கள் கூடாரத்தையும் அதன் பணி பொருட்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள். அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள். புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர். கூடாரம் இடிக்கும் போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவர். வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான். இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம், கொடி இவற்றுக்கேற்ப தங்கியிருப்பர். லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர். உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே. இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர்கள் செய்தனர். எண்ணிக்கை அதிகாரம் 2. பாளையத்தில் குலங்களின் ஒழுங்கமைப்பு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி, மூதாதையர் வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர். எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர். கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியவர் யூதாவின் கொடியையுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். யூதா மக்களின் தலைவன் நக்சோன், இவன் அம்மினதாபின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 74,600. அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தார். இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியேல், இவன் சூவாரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 54,400. அடுத்து வருவது செபுலோன் குலம். செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு, இவன் கோலானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 57,400. இவ்வாறாக
யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,86,400. இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர். தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். ரூபன் மக்களின் தலைவன் எலிட்சூர். இவன் செதேயூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 46,500. இவனை அடித்து பாளையம் இறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார். சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியேல். இவன் சுரிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 59,300. அடுத்து வருவது காத்து குலம். காத்து மக்களின் தலைவன் எல்யாசாபு. இவன் ரெகுவேலின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 45,650. இவ்வாறாக ரூபன் அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,51,450. இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வர். அதன்பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும். அவர்கள் பாளையம் இறங்கும்போது செய்வது போன்றே தம் தம் வரிசையில் தம் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர். மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர் எப்ராயிம் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். எப்ராயிம் மக்களின் தலைவன் எலிசாமா. இவன் அம்மிகூதின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,500. அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார். மனாசே மக்களின் தலைவன் கமாலியேல். இவன் பெதாசூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 30,200. அடுத்து வருவது பென்யமின் குலம். பென்யமின் மக்களின் தலைவன் அபிதான். இவன் கிதையோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 35,400. இவ்வாறாக எப்ராயிம் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,08,100. அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்து செல்வர். வடக்கே பாளையமிறங்க வேண்டியவர் தான் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். தான் மக்களின் தலைவன் அகியேசர். இவன் அம்மிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 60,700. அவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் ஆசேர் குலத்தார். ஆசேர் மக்களின் தலைவன் பகியேல். இவன் ஒக்ரானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 41,500. அடுத்து வருவது நப்தலி குலம். நப்தலி மக்களின் தலைவன் அகிரா. இவன் ஏனானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 53,400. இவ்வாறாக தான் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,57,600. இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வர். தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களே. அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை 6,03,550. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளை சுற்றி பாளையம் இறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர். எண்ணிக்கை அதிகாரம் 3. ஆரோனின் புதல்வர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயுடன் பேசிய காலத்தில் ஆரோன் மோசே ஆகியோரின் வழி மரபினர் இவர்களே. ஆரோனின் புதல்வர் பெயர்கள் இவையே: தலைமகன் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். இவை குருத்துவ பணிக்கென அருள் பொழிவு பெற்று திருநிலைப்படுத்தப்பட்ட குரு ஆரோனின் புதல்வர் பெயர்கள். ஆனால் நாதாபும் அபிகுவும் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் திருமுன் வேற்று நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே எலையாசரும் இத்தாமரும் தங்கள் தந்தை ஆரோன் முன்னிலையில் குருக்களாக பணியாற்றினர்.
குருவுக்கு பணிவிடை செய்ய லேவியர் ஏற்படுத்தப்படல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணிப்பொருட்களுக்கு பொறுப்பு அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்து விடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இதோ நான் இஸ்ரேல் மக்களிலிருந்து லேவியரை பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ரேல் மக்களின் கருப்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்திற்கும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர், ஏனெனில் எல்லா தலைப்பேரும் என்னுடையது. எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும் மனிதர் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள், நானே ஆண்டவர். லேவியரை கணக்கெடுத்தல். பின்னர் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக லேவியின் புதல்வரை கணக்கெடு. 1 மாதமும் அதற்கு மேலுமான ஒவ்வொரு ஆண் பிள்ளையையும் நீ எண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டு கூறிய அவர் வார்த்தையின்படி மோசே அவர்களை எண்ணினார். பெயர் வாரியாக லேவியின் புதல்வர்கள் இவர்களே: கெர்சோன், கோகாத்து, மெராரி ஆகியோர். குடும்ப வாரியாக கெர்சோன் புதல்வர் பெயர்களாவன: லிப்னி, சிமையி. குடும்ப வாரியாக கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எபிரோன், உசியேல் ஆகியோர். குடும்ப வாரியாக மொராரியின் புதல்வர் மக்லி, மூசி ஆகியோர். மூதாதையர் வீடு வாரியாக லேவியர் குடும்பங்கள் இவைகளே. கேர்சோனில் இருந்து லிப்னியர், சிமையியர் ஆகிய குடும்பங்கள் தோன்றின. இவை கேர்சோனிய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 7500. திரு உறைவிடத்திற்கு பின்னால் மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள் கெர்சோனிய குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எல்யாசாபு கேர்சோனிய மூதாதையர் வீட்டு குடும்பங்களின் தலைவன். இவன் லாவேலின் மகன். சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோன் புதல்வரின் பொறுப்பில் உள்ளவை: திரு உறைவிடம், கூடாரத்துடன் அதன் அடைப்பு, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, தளத்திலுள்ள தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியுள்ள வாயில் திரை, அதன் கயிறுகள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. கோகாத்திலிருந்து தோன்றியவை அம்ராமியர் குடும்பம், இட்சகாரியர் குடும்பம், எபிரோனியர் குடும்பம், உசியேலின் குடும்பம் ஆகியவை. இவை கோகாத்தியர் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் 8600 பேர். இவர்கள் தூயகத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். திரு உறைவிடத்திற்கு தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள் கோகாத்து புதல்வர் குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எலிட்சாபான் கோகாத்திய குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன். இவன் உசியேலின் மகன். இவர்களின் பொறுப்பில் உள்ளவை வேளை, மேசை, விளக்குத்தண்டு, பலிபீடங்கள், குரு, தூய பணிகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள், திரை ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. மேலும் குரு ஆரோன் புதல்வன் எலையாசர் லேவியர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். தூயகத்திற்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவன் இவன்.
மொராரியிடமிருந்து தோன்றியவை மக்சியர் குடும்பமும் மூசியர் குடும்பமும் ஆகும். இவை மொராரியின் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 6200. மொராரி குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன் சூரியேல். இவன் அபிகைலின் மகன். இவர்கள் திரு உறைவிடத்திற்கு வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள். மொராரி புதல்வரின் பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டவை திரு உறைவிடத்தின் சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், அனைத்து துணை கலன்கள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. சுற்றுத்தள தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள் ஆகியவையும் அவர்கள் பொறுப்பே. திரு உறைவிடத்தின் கிழக்கே சந்திப்பு கூடாரத்தின் முன் கதிரவன் உதிக்கும் திசையில் பாளையமிறங்க வேண்டியோர் மோசே, ஆரோன் அவன் புதல்வன். திரு உறைவிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்திற்கும் பொறுப்பும் உரிமையும் இவர்களுக்கே உண்டு. வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் வார்த்தைப்படி மோசேயும் ஆரோனும் லேவியரை குடும்பங்கள் வாரியாக எண்ணிய போது அவர்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண் பிள்ளைகள் அனைவரின் தொகை 20000. தலை புதல்வரின் இடத்தை லேவியர் எடுத்துக்கொள்ளல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரையும் அவர்கள் பெயர்கள் வாரியாக கணக்கிடு. இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேரான ஆண்கள் அனைவருக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளின் தலையீற்றுகள் அனைத்துக்கும் பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் எனக்கென்று பிரித்தடு. நானே ஆண்டவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரேல் மக்களின் தலை பேர்கள் அனைத்தையும் எண்ணினார். பெயர்களின் எண்ணப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரின் தொகை 20273. பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுள் எல்லா தலை பேர்களுக்கும் பதிலாக லேவியரையும் அவர்கள் கால்நடைகளுக்கு பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் பிரித்தடு. லேவியர் எனக்கே உரியவர். நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களின் தலை பேறுகளில் எண்ணிக்கைக்கு மேலாக மீட்கப்பட வேண்டியவர் 273 பேர். 20 கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கேலில் தலைக்கு 5 செக்கேல் வீதம் வாங்கிக்கொள். எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர் மீட்கப்படுவதற்காக வரும் இப்பணத்தை நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுக்க வேண்டும். லேவியரால் மீட்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலே இருந்தோரிடமிருந்து வந்த மீட்பு பணத்தை மோசே எடுத்து கொண்டார். இஸ்ரேல் மக்களுள் தலை பேராயிருந்தோரிடமிருந்து அவர் எடுத்த பணம் தூயகத்து செக்கேல் கணக்குப்படி 1365 செக்கேல். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கூறியபடியே மோசே மீட்பு பணத்தை ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் கொடுத்தார். எண்ணிக்கை அதிகாரம் 4. கோகாத்து என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியின் புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கிடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கிடு. சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே. பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும் போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடு திரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். பின் வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி கருநீலமான ஒரு துணியை
அதன் மேல் விரித்து நிலை கால்களில் வைப்பர். திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும். பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலை கால்களில் வைப்பர். பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு, அதன் விளக்குகள், அதன் திரிகள், அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர். அவர்கள் அதனை அதன் துணை கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். பின் பொற்பீடத்தின் மேல் ஒரு நீல துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி நிலை கால்களில் வைப்பர். தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டு தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணியொன்றை விரிப்பர். திருப்பணியில் பயன்படுத்தும் துணை கலன்களான தீச்சட்டிகள், முள் குறடுகள், சாம்பர் கரண்டிகள், கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணை கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர். வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலை கால்களில் வைப்பர். ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணி கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்ல வருவர். ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருட்களை அவர்கள் தொடக்கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர். கோகாத்தின் புதல்வர் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருட்கள் இவையே: விளக்கிற்கான எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் எலையாசருடையது. திரு உறைவிடம் முழுவதையும் அதிலிருக்கும் அனைத்தையும், தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும். எனவே புனிதமிகு பொருட்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது: ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கி செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர். ஆயினும் புனித பொருட்கள் மூடப்படும் போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்க கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர். கெர்சோன் என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: கெர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள், குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கேர்சோனியர் குடும்பங்களின் பணிகள் இதுவே. அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை: திரு உறைவிடத்தின் திரைகள், மூடுதிரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம், அதன் மேல் உள்ள வெள்ளாட்டுத்தோல், மூடுதிரை, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, சுற்றுமுற்ற தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி இருக்கும் முற்றத்தின் வாயில் திரை, அவற்றின் கயிறுகள், அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை. அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆரோன் அவன் புதல்வர் கட்டளையிட்டபடியே கெர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும், அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை, சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும். தூக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி. அவர்களின் பணி குருவாகிய ஆரோனின் மகன்
இத்தாமரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மொராரி என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். மொராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கி செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே. திரு உறைவிடச் சட்டங்கள், அதன் குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், சுற்றுமுற்ற தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள், அவற்றுக்கான எல்லா கருவிகள், அவை தொடர்பான அனைத்து பணிகளை, அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டிய பொருட்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவேன். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மொராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி. அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் கீழ் இருப்பர். லேவியரை கணக்கெடுத்தல். மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர். சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர். குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை 2750. மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கேர்சோன் புதல்வரில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 2630 பேர். ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 3200 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மொராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு கூடார வேலையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்தார்கள். அவர்களில் எண்ணப்பட்டோர் 8580 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார். எண்ணிக்கை அதிகாரம் 5. தூய்மையற்ற மக்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தொழுநோயர், வெட்டையுள்ளோர், பிணத்தால் தீட்டுப்பட்டோர் அனைவரையும் பாளையத்துக்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடி ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்திற்குள் புறம்பாக்கி விடுங்கள். இஸ்ரேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்திற்கு புறம்பே துரத்திவிட்டனர். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னபடியே இஸ்ரேலர் செய்தனர். தவறுகளுக்கான அபராதம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளி ஆனால் அவர்கள் தங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு ஈடுகட்டி அத்துடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். குற்றையீட்டு தொகையை பெற்றுக்கொள்ள முறை உறவினன் இல்லையெனில் அந்த குற்றையீட்டு தொகை ஆண்டவருக்கு, அதாவது குருவிடம் சேரும். இது அவன் குற்ற நீக்கத்திற்காக செலுத்தும் ஈட்டுபலி. ஆட்டை தவிர சேர வேண்டியது.
இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டு வரும் புனித பொருட்கள் அனைத்திலும் உயர்த்தி படைப்பவை அவனையே சேரும். ஒவ்வொரு மனிதனின் புனித பொருட்களும் அவனுக்குரியவை. ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது அவனையே சேரும். மனைவியரை ஐயுறும் கணவர்களின் வழக்குகள். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஒருவனின் மனைவி நெறி தவறி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வேறொருவன் அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள அது அவள் கணவனின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைபட்டிருந்தது கண்டுபிடிக்கப்படாதிருந்து அவள் தவறு செய்த நிலையிலேயே பிடிக்கப்படாமல் இருந்தால் வெஞ்சினத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைபடுத்திவிட்ட மனைவியின் மேல் அவன் வெகுண்டெழுந்தால், அல்லது வெஞ்சினத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு தன் மனைவி தன்னையே கரைபடுத்தாதிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தால், அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும். அவளை முன்னிட்டு தேவைப்படும் 10 ஏப்பா வார் கோதுமை உணவை படைக்க வேண்டும். அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ தூப பொருட்கள் தூவவோ கூடாது. ஏனெனில் அது நினைவுபடுத்தும் உணவு படையல், அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின் உணவு படையல். பின் குரு அவளை கூட்டி கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார். குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திரு கூடாரத்தின் தரையில் இருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார். குரு அப்பெண்ணின் தலைமுடியை கலைத்துவிட்டு வெஞ்சினத்தின் உணவு படையலாகிய நினைவுபடுத்தும் உணவு படையலை அவள் கைகளில் வைப்பார். சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நீரையும் குரு தன் கையில் வைத்திருப்பார். அதன் பின்னர் குரு அவளை ஆணையிடச் சொல்லி கூற வேண்டியது, நீ உன் கணவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும் போது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்க கேட்டுக்கு உடன்படாமலும் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி உன்னையே கரைபடுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால் குரு அப்பெண்ணை சாப ஆணையிடச் சொல்லி அவளிடம், ஆண்டவருன் தொடைகள் அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை கூற்றாகவும் ஆக்குவார். சாபத்தை கொண்டு வரும் இந்த நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்கச் செய்து உன் தொடைகள் அழுகி விழச் செய்யட்டும் என்பார். அதற்கு அப்பெண் ஆமேன் ஆமேன் என்பாள். பின்னர் குரு இச்சாபங்களை ஓர் ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார். சாபத்தை கொண்டு வரும் அக்கசப்பு நீரை அப்பெண் குடிக்கச் செய்வார். சாபத்தை கொண்டு வரும் அந்நீர் அவளுக்குள் சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும். குரு வெஞ்சனத்தின் உணவு படையலை பெண்ணின் கையிலிருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலையில் ஆரத்தியாக காட்டி பலிபீடத்துக்கு கொண்டு வருவார். குரு அந்த உணவு படையலிலிருந்து அதன் நினைவு பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து அதனை பீடத்தின் மேல் எரித்து விடுவார். இறுதியாக அப்பெண் அந்நீரை குடிக்கச் செய்வான். அவன் அவளை நீர் குடிக்கச் செய்யும் போது அவள் உண்மையிலேயே தன்னை கரைபடுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டு வரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும். அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகி விழும். அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள். ஆனால் அப்பெண் கரைபடாது தூயவளாயிருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது. அவள் குழந்தையை கருத்தரிப்பாள். வெஞ்சினத்தின் வேளைகளில் இதுவே சட்டம். அதாவது ஒரு மனைவி தன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறிதவறி தன்னையே கரைபடுத்தி இருந்தால், அல்லது வெஞ்சினத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து அவன் தன் மனைவி மேல் வெகுண்டெழுந்தால் அவன் அவளை ஆண்டவர் திருமுன் நிறுத்துவான். குரு இச்சட்டத்தை எல்லாம் அவளிடம் செயல்படுத்துவார். ஆடவன் தன் குற்றப்பழி அற்றவன் ஆவான், பெண்ணோ தன் குற்றப்பழியை சுமப்பாள்.